ஹலோ கைஸ், நான் லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி ஜிடி அட்டன் பண்ணி ஃபைவ்ல தான் எனக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ நான் மெடிக்கல் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணால் தான் எனக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் போட தோணும். ஒரு சப்போர்ட்டே இல்லைன்னா நான் வந்து எதுவுமே ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு தோணாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி என் வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போது நான் மெடிக்கல் அட்டன் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5:30 போல் வர சொல்லிடுவாங்க. இது நடந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிபி கேம்ப் சிவகங்கையில். ஸோ மார்னிங் ஒரு 5:30 போல் வர சொல்லிட்டாங்க. வர சொல்லிட்டு நேம் செக் பண்ணிட்டு 2வது கேட் வழியாக உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸோ உள்ளே போனோடனே நம்மளுக்கு செஸ்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நம்மள்ட்ட சைன் அண்ட் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்தோடனே நம்மளோட பேக் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே நம்ம ஃபோன் உள்ள அலோடு இல்லை. ஸோ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேக்கில் போட்டுட்டு பேகை ஒரு இடத்துல அவங்க வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சோன்னே நம்மளுக்காக ஒரு பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் பஸ்ஸில் ஏறி ஒரு மதுரையில் ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே உங்களுக்குன்னு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வச்சு நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்ரே எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பிளட் வந்து கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்துப்பாங்க. தென் யூரினும் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துப்பாங்க. ஸோ இதோட ரிப்போர்ட் எப்போ வரும்னா ஈவினிங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடியவே ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆயிரும். இதை முடிச்சோடனே நீங்கள் வெளியிலேயே சாப்பிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டு அங்கே நான் வர்ற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் கேம்பில் போய் சாப்பிட்டாவே சாப்பிடுவீங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி கேம்பில் ஃபுட்டு காலையில் ரெடி ஆகாதனால எங்களை வெளியிலேயே சாப்பிட வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. பட் ஃபுட்டுக்கு நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போனோடனே நம்மள ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வச்சுருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே மெடிக்கல் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம மெடிக்கல் போகிற இடத்துல நம்மள்ட்ட ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபைலில் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்பா அம்மா பற்றி இல்லை நம்ம கூட பிறந்தவங்க பற்றி சில டீட்டெயில்ஸ் பேசிக்காக கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ண உடனே நம்மளுக்கு மெடிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் கை வச்சு பார்ப்பாங்க. தலையில் எதுவும் டிசீஸ் இருக்கா, முடிக்குள்ளே எதுவும் டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. தென் செக் பண்ணதுக்கப்புறம் கண்ணில் வந்து லைட் அடித்து பார்ப்பாங்க. எதுவும் லென்ஸ் வச்சுருக்கோமா இல்லை கண்ணில் எதுவும் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஸோ கண்ணை செக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இயர்ஸை செக் பண்ணுவாங்க. காதில் வந்து ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேமரா மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து காதை நல்லா கிளியராகவே ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காதெல்லாம் நல்லா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறது பெட்டர். தென் நீங்கள் போகிறப்போ ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போகணும் ஃபுல் பாடி பார்ட்ஸையும். ஸோ அதையும் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மூக்குலையும் லைட்டாக டார்ச் அடித்து பார்ப்பாங்க. தென் உங்கள் வாயை ஓப்பன் பண்ண சொல்லி உங்கள் பல் எதுவும் டேமேஜ் ஆயிருக்கா, இல்லை வாயில் எதுவும் டிசீஸ் மாதிரி வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு உங்கள் வாயும் பார்த்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவு பேசிக்காக தான் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கை எதுவும் வளைஞ்சிருக்கா, கை கால் எதுவும் வளைஞ்சிருக்கா, டேட்டூ எதுவும் போட்டிருக்கீங்களா, இல்லை மேஜராக எதுவும் சர்ஜரி இல்லை தையல் எதுவும் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாக்னி எப்படி செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ நாக்னி எப்படி செக் பண்ண சொல்லுவாங்கன்னா, நம்ம காலை வந்து நம்ம ஃப்ரண்ட் டோ மட்டும்தான் தரையில் படுற மாதிரி நிற்க சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம உயரமாக இருக்க ஷெல்ஃப்லேருந்து எதுவும் பொருள் எடுக்கணும்னா காலை ஒரு மாதிரி வைப்போம் தெரியுங்களா, நம்மளோட டிப் மட்டும்தான் லெக்கோட டிப்ஸ் மட்டும்தான் தரையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிற்க சொல்லிட்டு பின்னாடி பார்ப்பாங்க. ஸோ அப்போ எப்படி சொல்கிறதுனா, நாக்னி எது இருக்கா இல்லை ஃப்ளாட் ஃபுட் எது இருக்கான்னு ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷனில் நிற்க சொல்லுவாங்க. அப்போ நாக்னி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் யாரையுமே ரிஜெக்ட் பண்ணணும்னு பண்ணது கிடையாது. நிறைய சான்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ண தான் பார்த்தாங்க. நாக்னி ரொம்ப இருந்துச்சுன்னா மேபி ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நாக்னிக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கன்ஃபார்ம் செக் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். தென் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு ரன்னிங் போகிறனால காலில் நரம்பு தெரியும். அதையும் வெரிகோஸ் வெயின்ஸு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஓவராக ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நம்ம உடம்புல ஃபேட் எல்லாம் குறைஞ்சி நரம்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதையும் வெரிகோஸோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பயப்பட வேணாம். ஏன்னா எனக்குமே லாஸ்ட் டைம் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ காலில் லைட்டாக அங்கங்கே நரம்பு தெரிஞ்சிச்சு. பட் வெரிகோஸுங்கிறது நரம்பு சுருண்டு இருக்கும். அது பார்த்தாலே தனியாக தெரியும். ஸோ அதை பற்றி யாரும் பயப்பட வேணாம். தென் உங்கள் ப்ரைவேட் ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பேசிக் எதாவது ஸ்கின் டிசீஸ் இருக்கா அந்த மாதிரி பார்த்து முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு தான் இப்போ மேஜரான ஒரு டெஸ்ட் வருது, ஐ டெஸ்ட். ஸோ இந்த ஐ டெஸ்ட் எப்படி நடக்கும்னா, உங்களை 6 ஃபுட் டிஸ்டன்ஸில் நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு போர்டில் இருக்க லெட்டர்ஸ் ஒரு கண்ணை மூடிட்டு படிக்க சொல்லுவாங்க. போர்டில் இருக்க லெட்டர்ஸை நீங்கள் படிக்கணும். அப்புறம் அது போர்டு அப்படியே டேர்ன் பண்ணாங்கன்னா சைடில் வந்து நம்பர்ஸ் இருக்கும் ஒரு சைடு. அந்த நம்பர்ஸையும் நீங்கள் கரெக்டாக படிக்கணும். தென் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். அந்த போர்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு கியூபாய்டு போர்டு மாதிரி செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஒரு டைஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சைடு ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணோன்னா நம்பர்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்ஸ் இருக்கும். எந்த சைடு ஏரோ மார்க் திரும்பி இருக்குது அப்படி இருக்கும். இல்லாட்டி லெட்டர் இ அந்த லெட்டர்ஸை ஒரு போர்டு ஃபுல்லாக இருக்கும். அது எந்த சைடு டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி சியும் இருக்கும். ஸோ இதை நம்ம 2 கண்ணுக்கும் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் விஷன் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஒரு டேபிளில் ஒரு புக்ஸ் இருக்கும். அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் சின்னதாக கொடுத்துருப்பாங்க விஷன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி. அதை நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு படிக்கணும். அந்த டெஸ்ட் நம்ம முடிச்சோன்னே நெக்ஸ்ட்டு அதே புக்கில் கலர் பிளைண்ட்னஸுக்கும் டெஸ்ட்டு நடக்கும்.
ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா நம்மள மெடிக்கல்ல உடனே ஃபிட் பண்ணிருவாங்க. இப்போ சப்போஸ் கண்ணுல எதுவும் ப்ராப்ளம், ஒழுங்கா படிக்கல அப்படி எதுவும் இருந்தா மல்டிபிள் சான்ஸ் குடுப்பாங்க. அவங்க வேணும்னே யாரையும் ரிஜெக்ட் பண்ண கிடையாது. ஸோ எனக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சு ஐல. எனக்கும் மல்டிபிள் சான்ஸ் குடுத்தாங்க. என் கூட இருந்த நெறைய பேத்துக்கும் கண்ல ப்ராப்ளம் இருந்தனால நெறைய சான்ஸ் குடுத்து செலக்ட் பண்ண தான் பார்த்தாங்க. பட் ஏன் கேட்ட நேரம் எனக்கு கண்ணோட நரம்புல பிரச்சனை. அத வந்து கியூர் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் ரீமெடிக்கல் அட்டெண்ட் பண்ணேன். ரீமெடிக்கல் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நெக்ஸ்ட் டே வர சொல்லுவாங்க. வர சொல்லிட்டு பேசிக்கா ஒரு செக்கப் முடிச்சுட்டு, உங்கள 3 டே மதுரைக்கு கூப்பிட்டு போறோம். கரெக்ட்டா இந்த டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 3வது நாள் நீங்க போனீங்கன்னா, உங்கள மதுரைக்கு இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு செக் பண்ணிருவாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ரிஜெக்டட் தான். பட் மோஸ்ட்லி யாரும் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப நாக் நீ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தலகாணிய காலுக்கு நடுவுல வச்சுட்டு தூங்குறது தான் ஒரே சொல்யூஷன்ங்கிற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. பட் இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தென் ஹைட் ரிலேட்டடா நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஹைட் இன்கிரீஸ் பண்றது ரிலேட்டடா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க.